இன்று ஒரு உண்மையை உரக்கச் சொல்லப் போகிறேன். இந்த உலகம் யாரை ஜெயித்தவன் என்று கொண்டாடுகிறது தெரியுமா? எப்போதும் பிடிவாதமாக இருப்பவனையா, அல்லது நான் என்ற அகங்காரத்தில் நிற்பவனையா? இல்லை, விட்டு கொடுப்பவனை மட்டும்தான் ஜெயித்தவன் சொல்லும். ஒரு காகிதத்தை சுருட்டி எறிந்தால் அது தூர போய் விழும். ஆனால் ஒரு கல்லை எறிந்தால் அது இலக்கை தாக்கும். ஏன்? காகிதம் எடையற்றது, கல் உறுதியானது. ஆனால் அந்த கல்லையே ஒரு சிற்பி செதுக்கும்போது கல்லின் சில பகுதிகள் விட்டு கொடுக்கப்படுகின்றன. அந்த விட்டு கொடுத்தல் தான் ஒரு கல்லை கடவுளாக மாற்றுகிறது. நம்மில் பலருக்கு விட்டு கொடுத்தல் என்றால் தோற்று போதல் என்று ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. நான் ஏன் இறங்கி போகணும்? அவன் முன்னாடி நான் ஏன் குனியணும்? இந்த ஒரு வரிதான் இன்று பல வெற்றிகளையும் பல அழகான உறவுகளையும் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. நண்பா, இன்றைய காலகட்டத்தை பாருங்க. ஆபீஸில் ஒரு சின்ன ஈகோ, வேலையை விட்டு விடுகிறோம். வீட்டில் ஒரு சின்ன வாக்குவாதம், விவாகரத்து வரை செல்கிறோம். சாலையில் ஒரு சின்ன உரசலை, கொலையில் முடிகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் விட்டு கொடுக்க தெரியாத மனநிலை. விட்டு கொடுப்பதில் ஒரு சுவை உண்டு. அது தெரிந்தவனுக்கு மட்டும்தான் வாழ்வு ஒரு கலையாக மாறும். நீங்கள் ஒரு அடி பின்னால் வைப்பதால் உலகம் உங்களை ஏமாளி என்று சொல்லலாம். ஆனால் வில்லின் நான் பின்னால் இழுக்கப்பட்டால்தான் அம்பு முன்னால் பாயும். நீங்கள் பின்வாங்குவது கோழைத்தனம் அல்ல, அது ஒரு நீண்ட பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பதும், சில விவாதங்களில் நீயே ஜெயித்துக்கொள் என்று விலகிச் செல்வதும் உங்களை பலவீனப்படுத்தாது. மாறாக உங்களை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக மாற்றும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், யானை பலமானது, ஆனால் அது ஒரு சிறு அங்குஷத்திற்கு பணியும். விளக்கு சிறியது, ஆனால் அது பெரும் இருளை விரட்டும். உருவம் முக்கியமல்ல, பணிவுதான் அதன் ஆற்றல். விட்டு கொடுத்தல் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு ராஜதந்திரம். யாரிடம் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதில்தான் உங்கள் புத்திசாலித்தனம் இருக்கிறது. முட்டாள்களிடம் வாதிட்டு உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள். அங்கே விட்டு கொடுத்து விலகிச் செல்வதே ஒரு வெற்றிதான். அதேபோல் அன்பானவர்களிடம் விட்டு கொடுப்பது அவர்களை தோற்கடிக்க அல்ல, உங்கள் அன்பை ஜெயிக்க வைக்க. நண்பா, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். கடல் அலையைப் பார், அது கரையை தொடும்போது பணிந்து தணிந்துதான் செல்கிறது. அதனால்தான் கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் அதை காண கடற்கரையில் நிற்கிறார்கள். ஆனால் ஒரு பாறை பிடிவாதமாக ஒரே இடத்தில் நிற்கிறது. காலப்போக்கில் அலைகளால் அரிக்கப்பட்டு சிதைந்து போகிறது. வாழ்வில் வளைந்து கொடுப்பவர்கள் ஒடிந்து போவதில்லை. இறுதியாக ஒரு வரி, தன்னை தாழ்த்திக் கொள்பவன் உயர்த்தப்படுவான். இன்று முதல் ஒரு சபதம் எடுப்போம். ஈகோ என்னும் பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை கடினமாக்கிக் கொள்ள வேண்டாம். சில இடங்களில் மௌனமாக இருப்போம், சில இடங்களில் புன்னகையோடு விட்டு கொடுப்போம். நினைவிருக்கட்டும், ஒரு மரம் கனிகளை கொடுக்கும்போதுதான் அதன் கிளைகள் தாழ்ந்து குனிகின்றன. உங்கள் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கட்டும். விட்டு கொடுப்பவர் தோற்பதில்லை, அவர்கள்தான் வரலாற்றில் வாழ்கிறார்கள். வாங்க, சாணக்கியரின் அசாத்திய வாழ்வியல் 5 தந்திரங்களை பார்ப்போம். தந்திரம் 1, எதிரியை குலைக்கிற மிக அமைதியான தந்திரம். நண்பர்களே, எதிரியை வெல்ல பெரும்பாலும் மக்கள் சத்தம், கோபம், வாதம், பதில் தாக்குதல், இதைத்தான் சக்தி என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் காட்டும் உண்மையான தந்திரம் அதைவிட ஆழமானது. எதிரி உன்னை குலைக்க முயற்சிக்கும் போது அவன் முதலில் எதிர்பார்ப்பது உன் ரியாக்ஷன் தான். நீ கோபப்படணும், உடனே பதில் சொல்லணும், அவசர முடிவு எடுக்கணும். அதுதான் அவன் விருப்பம். ஏனெனில் அந்த நொடியிலிருந்தே நீ அவன் அமைத்த விளையாட்டுக்குள் நுழைந்து விடுகிறாய். ஆனால் நீ அமைதியாக இருந்துவிட்டால் அங்கே ஆட்டம் மாறிவிடுகிறது. நீ பதில் சொல்லாத ஒவ்வொரு நொடிக்கும் அவன் மனதில் சந்தேகம் உருவாகும். ஏன் அவன் பேசலை? அவன் என்ன யோசிக்கிறான்? அவன் அடுத்த மூவ் என்ன என்ற குழப்பம் அவனை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும். இதுதான் அமைதியின் இரகசிய சக்தி. அமைதி என்பது பேச தெரியாதவனின் ஆயுதம் அல்ல, பேச வேண்டிய நேரத்தையும் பேசக்கூடாத நேரத்தையும் அறிந்தவனின் ஆற்றல். அறிவாளி ஒவ்வொரு சண்டையிலும் இறங்க மாட்டான், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல மாட்டான், ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் தலை குனிய மாட்டான். அவன் அப்சர்வ் பண்ணுவான், வெயிட் பண்ணுவான், சரியான தருணத்துக்காக காத்திருப்பான்.
வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது பின்வாங்குவது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது கட்டுப்பாட்டை கையில் எடுக்கும் புத்திசாலித்தனம். சிங்கம் எப்போதும் கத்திக்கொண்டே இருக்காது. அது அமைதியாக இருக்கும்போது தான் மிக ஆபத்தானது. அதுபோல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில். ஏனெனில் எல்லா சண்டையிலும் ஜெயிக்க வேண்டியது அவசியமில்லை. சில சண்டைகளை அமைதியாக கடந்து சென்றாலே முழு வாழ்க்கை ஆட்டத்தில் நீ மேலேற முடியும். அதனால்தான் அமைதி பலவீனமில்லை, அது எதிரியை குலைக்கும் மிக அமைதியான தந்திரம். தந்திரம் 2. நீ ஏன் அடிக்கடி தோற்கிறாய்? இந்த ஒரு தவறு காரணம். நண்பா, நீ வாழ்க்கையில் அடிக்கடி தோற்கிறாய் என்று தோன்றுகிறதா? அதற்கு காரணம் திறமை இல்லாதது இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாததும் இல்லை. ஒரு சாதாரணமான ஆனால் ஆபத்தான தவறு. நீ எல்லா போரிலும் ஜெயிக்க முயற்சிக்கிறாய். யாராவது உன்னை எதிர்க்கிறார்கள் என்றால் உடனே ப்ரூவ் பண்ணணும், வாதத்தில் ஜெயிக்கணும், ஈகோ காப்பாற்றணும் என்று ரியாக்ட் ஆகிறாய். அந்த நொடியிலிருந்தே நீ ஃபோகஸை இழக்கிறாய். நீ உன் இலக்கை மறந்து பிறரின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லும் மனிதனாக மாறுகிறாய். இதுதான் தோல்வியின் ஆரம்பம். சாணக்கியர் சொல்லும் உண்மை என்னவென்றால், அறிவாளி ஒவ்வொரு சண்டையிலும் இறங்க மாட்டான், அவன் தேர்வு செய்வான். எந்த போரில் இறங்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதே அவன் சக்தி. நீயோ எல்லாவற்றுக்கும் ரியாக்ட் ஆகிறாய். அதனால்தான் எனர்ஜி வீணாகிறது, நேரம் போகிறது, முடிவில் நீ சோர்ந்து விடுகிறாய். வெற்றி என்பது எல்லாரையும் ஜெயிப்பது இல்லை, முக்கியமானதை மட்டும் ஜெயிப்பது. சில நேரங்கள் அமைதியாக இருப்பது தான் பெரிய மூவ். சில சமயம் பின்வாங்குவது தான் முன்னேற்றம். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்கொண்டு ஃபைட் பண்ணி கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் பெரிய வாய்ப்புகளை நீயே தவற விடுவாய். நினச்சிக்கோ, சிங்கம் ஒவ்வொரு சின்ன சண்டையிலும் இறங்காது. அது பெரிய வேட்டைக்காக தான் எனர்ஜி சேமித்து வைக்கும். அதுபோல் நீயும் உன் எனர்ஜியை காப்பாற்றி சரியான இடத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு தவறை, எல்லாவற்றுக்கும் ரியாக்ட் ஆகும் பழக்கத்தை நீ விட்டுவிட்டால் உன் தோல்விகள் குறைந்து உன் வாழ்க்கை மெதுவாக வெற்றிக்கு திரும்ப ஆரம்பிக்கும். தந்திரம் 3. விட்டு கொடுத்ததால் கிடைக்கும் 5 பெரிய லாபங்கள். நண்பா, பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். விட்டு கொடுப்பது என்றால் நான் தோற்றுட்டேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது முற்றிலும் தவறான புரிதல். விட்டு கொடுத்ததால் கிடைக்கும் லாபங்கள் வெளியில் உடனே தெரியாது, ஆனால் அது மெதுவாக உன் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். முதல் பெரிய லாபம் மன அமைதி. ஒவ்வொரு விஷயத்திலும் ரியாக்ட் ஆகாமல் இருந்தால் உன் மைண்ட் அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடும். நீ கால்மாய் இருந்தால்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். 2வது, உறவுகள் பாதுகாக்கப்படும். ஈகோ பிடித்து நிற்கும்போது நாம் ஜெயித்தாலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை இழந்து விடுவோம். ஆனால் ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் ஒரு பெரிய உறவை காப்பாற்றும். 3வது, நேரமும் எனர்ஜியும் சேமிக்கப்படும். எல்லா விஷயத்துக்கும் ஃபைட் பண்ணுறவங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எனர்ஜி எல்லாம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ்லவே முடிஞ்சிடும். ஆனால் விட்டு கொடுக்குற மனிதன் அந்த சேம் எனர்ஜியை க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவான். 4வது, நீண்ட கால வெற்றி. உடனடி ஜெயம் கிடைக்காமல் இருந்தாலும் நீ பேஷன்ஸாக இருந்தால் ஃப்யூச்சரில் பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இன்று விட்டதுனால மல்டிப்ளை ஆகி திரும்ப வரும். 5வது, மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன். நீ ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஆர்கியூ பண்ணாமல் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தா யார் உண்மையானவர், யார் உன்னை யூஸ் பண்ணுறாங்க, யார் ட்ரஸ்ட்வர்தி என்று ஸ்லோலி கிளியராக புரியும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது விட்டு கொடுக்கறது ஒரு லாஸ் இல்லை, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். வெளியிலிருந்து பார்த்தாண்டு நீ பின்வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில் நீ கண்ட்ரோல் எடுக்கிற. சாணக்கியர் சொல்லும் உண்மை இதுதான். எல்லா போரிலும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியான போரில் மட்டும் ஜெயித்தால் போதும். அதனால் அடுத்த முறை ஒரு சண்டை வந்தால் உடனே ரியாக்ட் ஆகாதே. ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாரு, இது என் வாழ்க்கையை முன்னேற்றுமா அல்லது நான் ஈகோக்காக போராடுறேனா? அந்த கிளியாரி வந்த உடனே நீ எடுத்த முடிவு தான் உன் ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். தந்திரம் 4. அனைவரும் புரியாத ஒரு கேம் பிளான் நண்பா. பலர் வாழ்க்கையை நேராக விளையாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நினைத்ததை உடனே சொல்ல வேண்டும், உணர்ந்ததை உடனே காட்ட வேண்டும், நடந்ததை உடனே ரியாக்ட் ஆக வேண்டும். ஆனால் சாணக்கியர் சொல்வது வேறு. உண்மையான கேம் பிளான் எல்லோருக்கும் புரியக்கூடாது. ஏனெனில் அனைவரும் புரிந்து கொண்ட திட்டம் ஒரு தந்திரம் இல்லை, அது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. அறிவாளி என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் தனது முழு திட்டத்தையும் வெளியில் காட்ட மாட்டான்.
சில நேரங்களில் அவன் சாதாரணமாக நடக்கிறான் போல இருக்கும், சில நேரங்களில் பின்வாங்குகிறான் போல தெரியும், சில நேரங்களில் சைலண்ட்டாக இருப்பான். ஆனால் அந்த சைலன்ஸ்குள் தான் அவன் ரியல் கால்குலேஷன் நடக்குது. இந்த கேம் பிளானில் முக்கியமான விஷயம், டேஷ் ப்ரெடிக்ட் ஆகக்கூடாது. எதிரி உன்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீ அன்பிரடிக்டபிளாக இருந்தால் அவன் கன்ஃபியூஷனில் விழுவான். நீ என்ன மூவ் பண்ண போகிறேன்னு அவனுக்கு தெரியாததால் அவன் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நீ எல்லாரிடமும் உன் பிளான் சொல்ல ஆரம்பித்தா அது ஸ்ட்ரென்த் இல்லை, அது வீக்னஸ். ஏனெனில் உன் அடுத்த ஸ்டெப் யாருக்காவது தெரிந்துவிட்டால் அதை எதிர்த்து அவர்கள் தயாராகி விடுவார்கள். அதனால்தான் சில விஷயங்கள் உன் மைண்டுக்குள்ளே மட்டும் இருக்கணும். மேலும் இந்த கேம் பிளான் பேஷன்ஸ் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது. உடனே ரிசல்ட் வேண்டும்னு அவசரப்படுறவங்க இந்த உத்தியை ஃபாலோ பண்ண முடியாது. இது ஸ்லோவாக பில்ட் ஆகும், ஆனால் ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் கொடுக்கும். வெளியிலிருந்து பார்த்தால் நீ எதுவும் பண்ணலை போல் இருக்கும், ஆனால் உண்மையில் நீ சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாய். சாணக்கியர் சொல்லும் உண்மை இதுதான், எல்லாரும் புரிந்து கொள்ளும் வழியில் நடந்தால் நீ சாதாரணமானவன் தான். ஆனால் யாருக்கும் புரியாத வழியில் திட்டமிட்டு நடந்தால் நீ ஆட்டத்தை மாற்றும் மனிதனாகிடுவாய். தந்திரம் 5. இதை புரிந்துகிட்டவுடன் யாராலும் உன்னை வெல்ல முடியாது. பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் வெளியிலுள்ள பிரச்சனைகள் இல்லை, அவர்கள் தங்களையே புரிந்து கொள்ளாதது. யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்ற இந்த தந்திரத்தின் அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் உலகமே உன்னை கட்டுப்படுத்த முடியாது. பெரும்பாலானவர்கள் வெளியிலிருந்து வரும் வார்த்தைகள், விமர்சனங்கள், தூண்டல்கள், ஒப்பீடுகள் இதையெல்லாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு தங்களையே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஒருவன் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டால், என்ன நடந்தாலும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். அந்த நிமிஷத்திலிருந்து அவன் விளையாட்டு மாறிவிடும். யாராவது உன்னை அவமதித்தால் அது அவர்களின் செயல், ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு பாதிக்கப்படுவது உன் தேர்வு. யாராவது உன்னை ப்ரொவோக் பண்ணினால் உடனே கோபப்படுவது அவர்களின் வெற்றி. ஆனால் நீ காமாக இருந்து அப்சர்வ் பண்ணினால் கண்ட்ரோல் உன்னிடம்தான் இருக்கும். இதுதான் அந்த ஹிடன் பவர். வாழ்க்கையில் எல்லாரையும் மாற்ற முடியாது, எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் ரெஸ்பான்ஸை மட்டும் முழுவதும் கட்டுப்படுத்த முடியும். இதை புரிஞ்சு கொண்ட உடனே யாருடைய வார்த்தையும் உன்னை உடைக்காது, யாருடைய செயலும் உன்னை திசை திருப்பாது. இந்த தந்திரம் ஒரே நாளில் வராது, அது ப்ராக்டிஸ் மூலம்தான் வரும். பேஷன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ், டிசிப்ளின் மூலமாக. ஆனால் ஒரு முறை இது உன் பழக்கமாக மாறிவிட்டால் நீ எந்த சூழ்நிலையிலும் தள்ளாட மாட்டாய். வெளியிலிருந்து பார்த்தால் வாழ்க்கை சேமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் நீ ஒரு லெவல் மேலே போயிருப்பாய். அதனால்தான் சொல்லப்படுகிறது, உன்னை வெல்ல மற்றவர்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் நீ உன்னை இழக்காத வரை யாராலும் உன்னை உண்மையில் தோற்கடிக்க முடியாது. நண்பர்களே, சாணக்கியர் காட்டிய இந்த 5 தந்திரங்களும் வெறும் தகவல்கள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆயுதங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மரம் கனிகளை சுமக்கும் போதுதான் தாழ்கிறது, ஒரு மேகம் மழையை தரும்போதுதான் பூமிக்கு இறங்கி வருகிறது. விட்டு கொடுத்தல் என்பது நீங்கள் தாழ்ந்து போவது அல்ல, பிறர் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் உயர்ந்து நிற்பது. இன்று முதல் ஒரு உறுதி எடுப்போம். அர்த்தமற்ற வாதங்களில் ஜெயிப்பதை விட அழகான உறவுகளில் விட்டு கொடுத்து அன்பை ஜெயிப்போம். தேவையற்ற ஈகோ என்னும் பாரத்தை சுமப்பதை நிறுத்திவிட்டு அமைதி மற்றும் பொறுமை எனும் இறக்கைகளை விரிப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக அல்லது எந்த சூழ்நிலைக்காக முதலில் விட்டு கொடுக்கப் போகிறீர்கள், அதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். யாருக்கு தெரியும், உங்கள் ஒரு ஷேர் ஒரு உடைந்த உறவை மீண்டும் ஒட்ட வைக்கலாம். இது போன்ற இன்னும் பல வாழ்வியல் உண்மைகளையும் சாணக்கியரின் தந்திரங்களையும் தெரிந்து கொள்ள நமது அறிவு டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வளைந்து கொடுப்போம், வரலாற்றில் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.